இங்க பாரு கீர்த்தி, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்ன எதிரியா தான் பாத்துட்டு இருக்க. அதனாலதான் எப்பவும் என்ன பழி வாங்கணும், என்ன ஜெயிக்கணும்னு நினைச்சு நீ உன்ன அறியாமலே தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன் வாழ்க்கைய அழிக்க வரல. இந்த கூட்டு குடும்பத்துல சந்தோஷமா வாழ வந்திருக்கேன். அதை தவிர நான் யாரையும் கெடுக்கணும், பழி வாங்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. நீயாவே உன்னை தாழ்த்தி என்ன உயர்த்தி நினைச்சுக்கிட்டு இருக்காத. நானும் உன்ன மாதிரிதான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவ. நீதான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் இளையவதான். அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இதுக்கு மேலயும் நீ பழி வாங்கணும்னு உன்னோட வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத. இப்ப கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உன் வயித்துல இருக்கிற வாரிசை கொண்டாட ஒட்டுமொத்த குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே விட திருமாமா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசமும் தான் என்ன தடுத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நீ கோவில்ல விஷம் வச்சது தெரிஞ்சு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப துடிச்சவரு. ஆனா எங்க அம்மா வந்து உன்னை அடிச்சதும் உனக்காக துடிச்சாரு. அத நீ பார்த்தல. அந்த பாசமும் அந்த பந்தமும் தான் நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு காரணம். நீ இவ்ளோ பண்ணியும் திருமாமா உனக்காக நிக்கிறாரு. ஆனா நீ மறுபடியும் அத சுக்கு நூறா உடைச்சிடாத. இப்ப நீங்க பணத்தை திருடினது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, பாவம் அவர் அப்படியே ஆடி போயிருவாரு. அவரு உடைஞ்சா ஒட்டுமொத்த குடும்பமும் உடைஞ்சிரும். நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைக்காக தான் நான் எல்லாத்தையுமே மன்னிச்சு இப்ப உங்களை போக விடுறேன். ரொம்ப நன்றி செல்வி. இனிமே என் பொண்ணு எதுவுமே செய்யாம நானே பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க பண்ற பாதி தப்பு தான் கீர்த்தியையும் தப்பானவளா காட்டுது. முதல்ல பெத்த பொண்ணுக்கு நல்லது பண்ணும் நினைங்க. உங்களோட தப்பான பழக்கம் தான் நாளைக்கு அவளை நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்தும். இனிமேலாவது போய் திருந்தி வாழ பாருங்க. இப்படியெல்லாம் பண்ணி நீ பெரிய ஹீரோயின் ஆயிடலான்னு பாக்குற. என்ன செய்யறது, எல்லாம் எங்க நேரம். பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? இதுக்கு தான் சொல்றது, இவங்களாவது திருந்துறதாவது. இவங்கள இப்பவே விடுங்க. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. இத பாரு, என்னடா இவ எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாள்லாம் நினைக்காத. எந்த குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையுமே பொறுத்து போறேனோ அதே குடும்பத்துக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்துச்சு, அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ இந்த மகாணி கிட்ட தப்பானவள காட்ட முயற்சி பண்றேன்னு எனக்கு ஒண்ணு தெரியாமலாம் இல்ல. இருந்தாலும் ஏன் இந்த நொடி வரைக்கும் உண்மையை சொல்லாம இருக்கேனா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் தான். சீக்கிரம் போய் திருந்த பாரு. இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல நானே சாட்டை எடுத்து சாத்துற மாதிரி இருக்கும். திருமாமாவோட முகத்துக்காகவும் இந்த வீட்டோட வாரிசு நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, அத நீ மறந்துடாத. அம்மா அடியே, நேரம் காலம் தெரியாம அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே அலர்ஜியா இருக்குடி. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் வா. ஏங்க, நீங்க புத்தி சொன்னா மட்டும் இதுக்கு திருந்திர போதா? எங்க அண்ணன் தாங்க பாவம். உண்மை என்னன்னு தெரியாம நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவரை நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க வேலு. எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்து பாரு. திருமாமா சீக்கிரமே நம்மள புரிஞ்சு பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கீர்த்தியையும் நாம திருத்திடலாம், அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கு வேலு. பாப்பங்க எந்த நம்பிக்கை நடக்குதுன்னு. சரிங்க, முத போய் அத்தை மாமா கிட்ட செயின் கிடைச்ச விஷயத்தை பத்தி சொல்லலாம். வாங்க.